ஆண்டவருடைய சிறமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு தூண்டலாம். அந்த நேம் ஆஃப் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். திஸ் ஈவினிங் இந்த சாயங்கால வேளையில் உங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாட்களுக்கு பிறராக திருப்பி நான் ஆன்லைனில் ஆரம்பிச்சதில்லை. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து செல்வோம். எல்லாரும் தலையை தாழ்த்தி ஒரு நிமிஷம் தெய்வம் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிற மாடல் எங்களை நல்ல தாக்க எங்களுக்கு கண்ணி செலுத்துறேன். இந்த வேலை ஆண்டவரை நீர் ஆண்டவரை இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க. வார்த்தையினால் நீர் எங்களை நிரப்புங்க. நீர் ஆண்டவரை எங்களை வழிநடத்துங்க. எங்களுக்கு ஒரு பிரோஜனம் உள்ளதாக இருக்கும்படி நீர் கிருபை செய்வதாக பலப்படுத்துங்க. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் முதலுக்கென்று செய்யும் நடக்குதாவே. ஆமென். நம்ம ஒரு சில நாட்களாக நடைமுறை கிறிஸ்துவ ஜீவியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வருகிறோம். We have been talking about for a while the topic called practical Christian living. அந்த நடைமுறை கிறிஸ்துவ ஜீவியத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கறது என்னென்னா, எப்படி நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட்டை எப்படி கையாடுவது, அதை ஊக்கையின்மை, தமிழில் ஊக்கையின்மைன்னு வருது. முக்கியமாக டிஸ்கரேஜ்மெண்ட், நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட்டை எப்படி கையாடுவது அது குறித்து தான் நம்ம முக்கிய பார்க்கணும். We have been talking about how to deal with discouragements, right? அதில் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1-19 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வைத்து நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். We have been talking about from the book of 1 Kings chapter 19 verses 1-19. முதல்ல நம்ம பார்த்ததுன்னா, எப்படி நம்ம அதுக்கு காரணம் என்ன, நம்மளுடைய ஊக்கையின்மைக்கு காரணம் என்ன, அதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது 2வது பார்த்தது என்னன்னா, ஊக்கையின்மையோட செயல்முறை என்ன, அதில் என்ன பார்க்குறோம். அதில் அடுத்த ரிசல்ட், ஊக்கையின்மையோட பதில் என்ன, அதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா, ஊக்கையின்மையோட என்ன சொல்லுது, ஊக்கையின்மையை எப்படி குணமாக்குறது, அது எப்படி how to cure discouragement, அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. First we saw the causes of discouragement, and next we saw about the process of discouragement. Third we saw the result of discouragement. Today we are going to see about the cure of discouragement. அப்போ அதில் பார்த்தோம்னா, அதில் 5 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். 5 விதமான கியூர் இருக்குது. 5 விதமான குணமாக்கு தன்மை அதில் இருக்கிறது. அது எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். முதலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, எழுந்து நிற்கணும். சரீர ரீதியில் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், எழுந்து நிற்கணும். we got to stand up physically, man. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிசாசை நம்ம அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம மைண்டில் தான். சைட்டன் அஃபெக்ட்ஸ் ஆர் மைண்ட் ஃபர்ஸ்ட். அது ஏன்னா எண்ணத்தில் தான், யோசனைகள் தான் நிறைய என்ன பண்ணோம், நம்ம எண்ணத்தில் தான் அதிகமாக பாவம் செய்கிறோம். we sin most in our mind only, how we think. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம எண்ணத்தில் பாவம் அது அதிகரிக்கும் போது அது என்ன பண்ண, நம்முடைய சரீரத்தை பாதிக்குது. நம்ம எண்ணத்தில் நம்ம பாவம் செய்யும் போது சரீரத்தை அது என்ன பண்ணுது, பாதிக்கிறதா இருக்குது. ஸோ when we sin in our mind, it affects our body. So first thing we have to do is treat that body. அப்போ முதல்ல அந்த சரீரத்தில் என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ட்ரீட் பண்ணணும். அப்போது நிறைய பேர் சொல்லலாம், மைண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா பாடி சேஞ்ச் ஆகிடணும்னு. அது கிடையாது, ஆப்போசிட் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வெளியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இஸ் ரெடி டு ஹீல் யூ ஃபிசிக்கலி, இஸ் ரெடி டு கியூர் யூ. அப்போது டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட உள்ளத்தில் மாத்திரம் கிடையாது, சரீரத்தில் ஃபிசிக்கலாக கூட என்ன பண்ணுற, பாதிக்கப்படுற. அப்போது ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகிறது எப்படின்னா, சில நேரத்தில் சோர்வு வரும்.
சோர்வு வரும், துயரம் வரும், துன்பம் வரும். மேன் அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா காரியத்திலையும் நாம் என்ன பண்ணணும், முக்கியமாக அதுலேருந்து நம்ம வெளியே வர ட்ரை பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. அந்த சோர்வு உடல் சோர்வுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி போகணுன்னு ஏதாவது காரியங்கள் செய்யணும்னு நம்ம விரும்புவோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம உடம்பு சரீரம் என்ன பண்ணாது, அது கரெக்டாக ஈடு கொடுக்காது. சில நேரம் கிடையாது, ரொம்ப நிறைய நேரத்துலையும் சொல்லலாம். ஏன்னா இங்கே எலியாவுக்கு அதுதான் நடக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சோர்வு அடைகிறாரு சரீரத்தில். 5ஆம் வசனம் சொல்லுது, ஒரு சூறை செடியில் கீழே என்ன பண்ணுறாரு, படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்படின்னு சொல்கிறார். நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்ற. என்னது எழுந்திருந்து போஜனம் பண்ணு, வேக் அப், யூ காட் வேக் அப் ஃபர்ஸ்ட் மேன். அப்போ அந்த இதுலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல வி காட் கெட் அப். நம்ம படுத்துட்டு இருக்கிற நேரம் இல்லை, நம்ம சோர்ந்து இருக்கிற நேரமே கிடையாது. ஏன்னா if you need to get cured from that discouragement, first you have to do is to get up and we stand up. You don't need to lie down, because that's what Elijah did. Elijah did the same thing. He lied down under the tree. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம சரீரத்தில் பாதிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்னையே எடுத்துக்கோங்க, நான் நிறைய விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோடய சரீரத்து ரீதியாக. ஏன்னா சோர்வுனால இல்லை, என்னது அடிப்பட்டனால நிறைய விதமான ஆக்சிடெண்ட் ஆச்சு என் லைஃப்பில். ஐ ஆல்சோ ஹாவ் கண்டிஷன் இன் மை பாடி, because not because I am tired or something. It's because I had 3 severe accidents I met with accidents in my life. ஸோ அது ரொம்ப என்னோட சரீரத்தை என்ன பண்ணுது, பாதிச்சுது. டாக்டர் சொன்னாங்க, நீ நடக்க முடியாது. It affected my body so much. So the doctor said, you won't able to walk. Only you have to hold a cane and then only you can walk. That was the doctor's prescription. That was the doctor's result. அந்த டாக்டர் ரிசல்ட் மருந்து கொடுத்ததுன்னா குச்சி வச்சு ஊனி தான் நீ நடப்ப, பிளேட் வைக்கணும் காலில். நிறைய நடந்தது. ஏன்னா எனக்கு என்னோடய ஸ்பைனல் கார்டில் எனக்கு இன்ஜுரி அதிகமாக, இன்ஜுரி ஆனனால எனக்கு ரொம்ப ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டது. அதுலேருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு நான் எழுந்து நடக்கவும் அதுக்கேற்ற பலனை, ஆண்டோட ஊழியத்தை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, பலனை கொடுக்குறாரு. டாக்டர்ஸ் ஒன்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் வேற காட்டினார் வழியா. மேன் சுகத்தை கட்டளையிட்டார். குச்சி வச்சு நடப்பேன்னு சொன்னார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், குச்சி லைஃப்பில் தொட்டதே கிடையாது. மேன் the doctor said, I would walk with a cane only, but I never hold a cane in my life, because God changed my body drastically. Now even though it hurts a little bit, but I could walk without holding a cane, right? That is what God does. Even though we may think that we may think that we couldn't able to do, we couldn't able to walk, we couldn't able to stand. That doesn't matter. Don't think about it. Don't think about your problems. Don't think about your pains. உன்னுடைய சரீரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம நிறைய பேர் அதான் யோசிக்கிறது காரணம் அதான். யோசிச்சு இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்குதே, உடம்பு இப்படி இருக்குதே, அதுக்கு ரெமெடி தேடு, அடுத்த காரியம் பாரு. அது யோசிக்காதன்னு தான் சொல்கிறேன்.
நான் இது யோசிக்கிறது, என்னோட பெயின் வந்து யோசிக்கிறதே இல்லை. இன்னும் எனக்கு அந்த பெயின் இருக்கும். ஆனால் அது நான் என்ன பண்ணுறேன், அதுதான் பெயின், ஜஸ்ட் அ பெயின், அவ்வளோதான். ஆனால் நான் நடக்கிறேன், ஆர்டர் கிருபையில் நடக்கிறேன். நான் என் ரைட் லெக்கு பேரலைஸ் ஆச்சு. அந்த ஒரு 6 மாதத்துக்கிட்ட ரைட் லெக் விளங்காமல் போயிடுச்சு. My right leg was paralyzed for 6 months when I was doing my 12th grade. அப்போல்லாம் நான் அழுவேன். ஒரு பாத்ரூம் போனா கூட ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் என் லைஃப்பில் அதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியம். நான் அதெல்லாம் கலந்து வரும்போது எனக்கு என்னுடைய தாயார் தான் எனக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்தார். எனக்கு பலமாக இருந்தாங்க எல்லா காரியத்திலையும் சரி. My mother was, was my stronghold. She was so, supportive. She was there for me. நான் எப்படி தான் அந்த நாட்களை கடந்தனோ எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த சுகத்தை கொடுக்குறார். நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் says you couldn't able to walk, you couldn't able to stand properly, you couldn't able to run, but I can run now. But I could walk. Doctors may say something, but God says another. Doctor says you can't, God says you can. டாக்டர் சொல்லுவாங்க முடியாது, மிராக்கிள் தான் நடக்கணும் லைஃப்ல, ஏதாவது இருந்தால் தெய்வம் தான் காப்பாற்றணும். கடைசியில் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அப்புறம் கடைசியில் அவங்க தெய்வன்ட்ட ஜோம் பண்ணுங்கன்னு. அது இல்லை, God says another. ஆண்டவர் வேற காரியத்தை சொல்லுகிறாருங்க. என்ன பண்றாரு, உன்னால் முடியும்ன்றாரு. It tells us you can do it, you can walk. So that's why God says get up and walk. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில என்ன பண்றாரு, நிறைய பேர் ஒருத்தன் மற்றவன் வந்து என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிறான். அங்கே போயிட்டு தேவதூதன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணுவான், குளத்தை கலக்கும்போது அங்கே போய் குமா சுகம் கிடைக்குமான்னு போயிட்டு தேடுவான். ஆனால் அவனுக்கு எதுக்கும் போய் யாரும் அங்கே போய் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் இயேசு அந்த இடத்துக்கு போன உடனே வேற எங்கேயும் இல்லை, எழுந்து நட, அவ்வளோதான். He walked. A man who was laying near the pond, Bethesda pond, he couldn't able to walk. He was paralyzed. Once a year, angel will come and stir the pond. Once a year there was healing, they believe. But he couldn't able to walk. No one was able to help him to get to that pond. But Jesus came there. He said, get up and walk. He walked. That is what our Lord is. அதுதான் நம் தேவனாக இருக்கிறார். நம் தேவன் என்ன பண்ணுறாரு, எழுந்து நடன்றார். அவர் வாயில் வார்த்தை சொல்லும் போது அது அப்படியே நடக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதுக்கு கியூர் இருக்குது. When physically you are cured, you have to believe in that. You don't focus on that pain, you don't focus on that area, focus on God. Pain may be there, கஷ்டம் இருக்கும், வலி இருக்க தான் செய்யும். ஆனால் அது வலியை பார்த்துட்டே அப்படியே இருந்துட்டோம்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் if God is with you, He will be your stronghold. ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கும்போது அவர் உன்னுடைய கோட்டையை மாறுகிறார்.
உனக்கு ஒரு கேடாம மாறுகிறார். அப்போ எழுந்து நட, எழுந்து போன்ற தேவதூதனாங்க. அப்போ ஒரு காரியம் செயல்படணும்னா physically you have to get strong, man. அடுத்த ரெண்டாவது செகண்ட் ஒன் இஸ் got to look up. மேலே பார்க்கணும். எங்க you have to look up spiritually. மேல் நோக்கி பாரு. எதை? ஆவிக்குரிய ரீதியில் மேலே நோக்கி look up spiritually. ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது, இதெல்லாம் வந்துச்சு, அக்னி வந்துச்சு, மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. ஆனால் பின்னாடி ஒரு மெல்லிய சத்தம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு? அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்ன்றார். திருப்பி கேட்குறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? இங்கே உனக்கு என்ன காரியம்ன்றார், உனக்கு என்ன வேலைன்றார். இப்போ திருப்பி கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறான். இப்போ அடுத்த கம்ப்ளைண்ட் சொல்கிறான். பற்றியா திருப்பி அதான் நடக்குது. திருப்பி அதான் பார்க்குறோம். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்பாக என்ன பண்ணுறான்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, now we don't have to complain about anyone. I don't need to read in English. If you have English Bible, you can read it in English. அப்போ பார்த்துட்டோம்னா, ஆண்டவர் வந்து மெல்லிய சத்தத்தில் தான் என்ன பண்ணுறாரு? எலியா கிட்டேங்க பேசுகிறாரு. அவர் டென்ஷனே ஆகலை. அவரோட சத்தம் வேற மாதிரி. அவர் கோவப்படும் போது அவர் சத்தம் பயங்கரமாக இருக்கும், அது கேட்க முடியாதுன்னு. ஆனால் எலியாட்ட அப்படி பேசவே இல்லை. ஒரு மெல்லிய சத்தத்தில் தான் என்ன பண்ணுறாரு? அவன்கிட்ட பேசுகிறார். அவனால் தாங்க முடியல. அவனால் முகத்தெல்லாம் மூடிட்டு வந்து பார்க்குறான். அவரால் அவரோட பிரசனத்தை தாங்க முடியல. வெளியே வந்து மேலே பார்க்குறான். அங்கேருந்து ஆண்டு சொல்கிறாரு. இப்போ தெய்வம் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன இங்கே காரியம்? Why are you here? That is what God is telling you. அப்போ he looked up. நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய காரியத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். You got to look up. There may be many struggles ahead, but don't look at the struggles. Look up. Look up to God. பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், குறைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அதை பார்க்காத, மேலே பாரு. உனக்கு ஆவிக்குரிய ரீதியில் பலன் வேணுமா? Man, you need strength spiritually. Look up. You need gifts spiritually. Look up. Man, உனக்கு ஆவிக்குரிய பலன் வேணுமா? மேலே பாரு. உனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேணுமா? மேலே பாரு. ஆண்டவரை பாரு. அங்கதான் வரும் எல்லாம்.
உனக்கு என்ன காரியங்கள் வேணுமோ அதை ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கதான் தருகிறார். அதான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே திருப்பி நான் அந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமி படைத்த கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from the Lord. I look up to Him. My help comes from Him, who's the maker of heaven and earth. That is my favorite verse. He is the maker of heaven and earth. Only from Him every spiritual gifts will come. Every spiritual help will come. All you have to do is look up. எல்லா வரங்களும், ஆவிக்குரிய வரங்களும், தரிசனங்களும் எதுவாக இருந்தாலும் சரி, மேலே அவரோட ஒத்தாசை அவர்கிட்ட தான் வரும். அவர்கிட்ட இருந்து வரணும்னா நீ அவரை நோக்கி பார்க்கணும். யூ லுக் அப். மூன்றாவது காரியம்னா யூ லிங்க் அப் எமோஷனலி. இணைந்து கொள் உணர்ச்சி பூர்வமாக. தேவனோடு உணர்ச்சி பூர்வமாக நம்ம என்ன பண்ணணும், இணைக்கப்பட வேண்டும். நிறைய பேர் தேவனோடு இணைகிறதுனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. A lot of people don't like to link up with God. You know, they love to link in with in the internet. You know, internetல லிங்க் ஆகிறது ரொம்ப ஆசைப்படுவாங்க. They love to link in to Facebook. They love to link up in WhatsApp. They love to link up in TikTok and the rest of the things. All worldly things people love to link up, but when it comes to God, they back up. You know, ஆண்டர்கிட்ட மாற்ற வரும்போது பேக்கப் ஆகிடும். மிச்சம் எல்லாம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு அதெல்லாம் வரும்போது அங்கே மாத்திரம் லிங்க்இன் பண்ணுவாங்க, லிங்க்அப் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போது கிடையாது. ஆண்டவரோட ஒரு எமோஷனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை, அவசியம். We need an emotional relationship with God. It's necessary. It's necessary. Because without Him, there is no hope for us. There is no hope for us. I say it again. Only when you see Him, only when you're able to see Him and speak with Him and communicate with Him, then our emotional relationship will get even better and better. எப்போ நம்ம பார்க்குறோமோ, பேசுகிறோமோ, தேவனை பார்க்குறோமோ, பேசுகிறோமோ, அவரோட கான்வர்சேஷன், அவரோட உறவை வைத்துக்கொள்கிறோமோ, அப்போது இன்னும் என்ன ஆகும்னா நம்மளுடைய உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் அவரோடு இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவை இன்னும் அதிகரிக்க ஒரு தக்கத ஒரு பர்ஃபெக்டான காரியங்களாக இது அமையுது. ஏன்னா ஆண்டவரோட உறவை வைத்துக் கொள்வது கஷ்டமா இருக்குது. Christianity is so hard. Being a Christian is so hard. Most of the people says கிறிஸ்துவம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. கிடையாதுங்க. அது ஆண்டவர் உனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. நீ கஷ்டப்படவே தேவை. அது கஷ்டமே கிடையாது. நாம தான் எல்லாம் லைஃப் கஷ்டமா இருக்கும், கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம். நோ,
life may be tough, but when you link up with God, He makes it easier, both spiritually and physically. The fourth thing is gird up practically. கச்சையை என்ன பண்ணு, கட்டிக்கொள். ரெடி, அது ஒரு ரெடினஸ் குறிக்குது. ஒரு நடைமுறை, உன்னோட நீ செயல்படுற காரியங்கள், உன்னோட நடைமுறை காரியங்கள்ல நீ ரெடியா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஃபேஸ் பண்றதுக்கு. அதே போலதான் அவர் என்ன பண்ணிக்கிட்டார், இடைக்கச்சையை கட்டிக்கிட்டார். ஆர்டர் கட்ட சொன்னார். கட்டிட்டு என்ன பண்ணோம், ஓடுறான். 3 நாள் பிரயாணம் பண்ணி போறான். 15 17 வரைக்கும் வாசிக்கும்போது தெரியும். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் அசகேலை என்ன பண்ணு, சரி சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு திருப்பியும் சொல்றான், அங்கேருந்து போக சொல்றாரு. வனாந்திரத்தில் இருக்கிறான். இன்னொரு இடத்துக்கு தமஸ்குக்கு போக சொல்லிட்டு அங்கே தமஸ்கு வழியாக போய் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க அசகேல் என்ற ஒருத்தரை என்ன பண்ணு, சீரியாவோட ராஜாவை என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணுன்றார். பின்பு நிம்சியின் குமாரனாகிய ஏகுவை என்ன பண்ணுமா, இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஏகுவை என்ன பண்ணுமா, அடுத்தது இஸ்ரேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேகலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே என்ன பண்ணு, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்போ 3 பேரை அபிஷேகம் பண்ணணும். எதுக்கு ஒரு ராஜா, ஃபர்ஸ்ட் எதுக்கு, யூதாக்கு ஒரு ராஜா, அப்புறம் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா, அடுத்தது என்னது, உனக்கு பதிலாக ஒருத்தர். நீ தான் சொன்னல, அவர் வாயில என் உயிர் எடுத்து என் ஜீவன் எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார்ல. The words he said, Lord take my life, அது என்ன சொன்னாரோ அதை என்ன பண்றாரு, அவர் செய்து முடிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணு, எந்த ராஜா முதல்ல அது இங்க யூதாக்கு என்ன பண்ணு அபிஷேகம் பண்ண ராஜாவா, சீரியாவின் மேல் சீரியாவுக்கு ஒரு அபிஷேகம், அசகேல சீரியாவுக்கு அபிஷேகம் பண்ண ராஜாவா. இங்க என்ன பண்ணு, இஸ்ரவேலுக்கு யார் ராஜா அபிஷேகம் பண்ணு, நிம்சியின் குமார எகுவை என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணு. அடுத்தது நீ என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுற. அடுத்தது என்ன பண்றாரு, எலிசாவை என்ன பண்ணு, உனக்கு பதிலாக தீர்க்கதரிசியா என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணு. போனா he went and anointed Egu as a king of Israel, and he anointed, God told him to anoint, right? God told him to anoint Asahel as a king for Syria, and Elisha as his replacement. Man, because he insisted that he want to he want God to take, he want to come, he don't want to live, right? The words he said, I already told you about this thing, right? Whatever we speak happens. If you read before in this chapter, before in the beginning of this chapter, you could see he was fed up with his life. He want to die. The words that he spoke, Lord, take me, take my life away. I don't want to be killed by that woman, so you take my life. Like that he was speaking. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த வார்த்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் ஞாபகத்துல வைத்திருந்தார். ஸோ அவர் எடுக்கணும்னா
எலியாவை எடுக்கணும்னா அவருக்கு பதிலாக ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கணும். God remembered those words. He never forgets, man. So if he wants to take Elisha away, he need a replacement first. So he replaced 3 persons first. He appointed a king for Syria, he appointed a king for Israel, and he appointed Elisha for as his replacement. அப்படி எல்லாம் பண்ணிட்ட அப்புறம் தான் he was ready. He made them ready. He was ready and also he made them ready. So the last thing is you got to shape up volitionally. நம்ம என்ன பண்ணணும், தயாராகணும். எதுக்காக? விருப்பத்துடன் தயாராகணும். It's not forcible. It's not, no one forces you to do these kind of things. Only you have to volunteer to do it. And எல்லாம் அது ஒலிஷனலின்னு சொல்லும்போது, அந்த விருப்பத்துடன் என்று சொல்லும்போது வாலண்டரியா நீயே வரணும், ஆண்டுக்குள்ளாக நீயே வரணும். உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எலிசா மேல அந்த சால்வையை போடும்போது, எலிசா மேல சால்வையை போடும்போது அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன சொன்னாரோ, வா ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உங்க பின்னாடி வரேன். When Elijah put his cloak upon Elisha, he accepted his calling voluntarily. I will follow you. First, I have to, make the preparation. I have to get ready. I have to say goodbyes to my family. You may find it in the next chapter about how Elisha's calling is. அப்போ எப்படி காரியங்கள் நம்ம பார்க்கும்போது, நம்ம முதலாவது எதுல ஆரம்பிக்கிறதுனா நம்ம பிசிக்கல் ஆரம்பிக்குது. எழுந்துரு. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல நீ மூழ்கி இருக்காது. You don't need to drown in disappointment. First you get up on your feet. எழுந்துரு. ரெண்டாவது காரியம் என்ன பண்ணணும்னா look up. Second thing is you got to look up spiritually. ஆவிக்குரிய ரீதியில மேல் நோக்கி பார்க்கவா எப்பொழுதும் இருக்கணும் நீ. மூன்றாவது காரியம் you got to link up emotionally. நீ தேவனோடு இணைந்து கொள்ளணும் உணர்ச்சி பூர்வமாக. ஆமென். அதான் மூணாவது காரியம். நாலாவது காரியம் get up physically. கச்சையை என்ன பண்ணு, இறுதியா கட்டிக்கொள்ளு. எதுக்காக? நீ உன்னுடைய நடைமுறை காரியங்கள்ல நீ எல்லாம் என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும் செயல்படுவதற்கு. The last thing is shape up volitionally. நீ தயாராகிக்கொள். எப்போதும் தயாரா இருக்கணும். ஏன்னா அது உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிடையாது, உன்னை வற்புறுத்தி இல்லை, உன்னுடைய விருப்பத்துடன் தான் என்ன பண்ணுவோம். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், உனக்கு தரிசனம் எல்லாம் நீ என்ன பண்ணும், நீ வாலண்டியராக தான் என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளணும். விருப்பத்துடன் தான் என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளணும். வழியே யார் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ஸோ நீ when you do all these things, you come out as a different person. நீ இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில கரெக்டா பர்ஃபெக்டா நீ அமையும் போது நீ என்ன பண்ணலாம், ஒரு புதிய மனுஷனா என்ன பண்ணலாம், வெளியே வரலாம். அப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட் என்ற ஒரு காரியம், டிஸ்கரேஜ்மெண்ட் என்ற ஒரு காரியம் உனக்குள்ள இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாம் ஆர்டர் உனக்கு என்ன பண்றாரு, பர்ஃபெக்டா செய்கிறாரு. உன் லைஃப்ல எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சு வைக்கிறாரு. நீ என்ன பண்ணு, அவருக்கு நீ என்ன பண்ணு, ஒப்பு கொடு.
The Lord is doing perfectly in your life. All you have to do is surrender. You surrender to Him. அப்போதான் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு, எல்லா காரியத்திலையும் என்ன பண்றாரு, உன்னை மேல் நோக்கிறவனா என்ன பண்றாரு, வைக்கிறார். ஆமென். அப்போ உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நீ வளரும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும், எல்லா காரியத்திலையும் ரெடியா இருக்கணும். ஆமென். அந்த உன்னுடைய டிஸ்கரேஜ்மெண்ட்லேருந்து நீ என்ன பண்ணணும், முதல்ல வெளியே வரணும். உன்னோட ஊக்கியின்மையிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அப்போ அதுக்கப்புறம் தான் எல்லா அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. மேன் ஃபர்ஸ்ட் in our Christian life, first we have to come out of our discouragement, come out of our negative impulses, come out of our problems. You be perfect. God doesn't want you to be imperfect. You may be imperfect at first, but God makes you a perfect person. That is what Christian life is. He makes you a perfect person. உன்னை பர்ஃபெக்டா மாத்துறாரு ஆண்டவர். நீ இம்பர்ஃபெக்டா இருந்திருக்கலாம், ஆண்டவர் அறியறதுக்கு முன்பு இம்பர்ஃபெக்டா இருந்திருக்கலாம். உன்னுடைய கிறிஸ்துவ ஆரம்ப காலங்கள்ல நீ இம்பர்ஃபெக்டா இருந்திருக்கலாம். ஆனா உன்னை இம்பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவே படல. உன்னை என்ன பண்றாரு, வணைந்து கொண்டே இருக்கிற உன்னை பர்ஃபெக்டா ஆகுற வரைக்கும் என்ன பண்றாரு, he is molding you till you be perfect. அதான் ஆண்டோட விருப்பம். That is what God wants into your life. He wants to shape you regularly till you be a useful vessel in His hands. அவருடைய கையில ஒரு நல்ல பொற்பாத்திரமாக நீ என்ன வணையிற வரைக்கும் என்ன பண்ணுவார், உன்னை ஷேப் பண்ணிக்கிட்டே இருப்பார், வணைஞ்சிக்கிட்டே இருப்பார். அது என்ன பண்ணுவ, நீ அவருக்கு ஒப்பு கொடு. You surrender to Him. When you do that, God is going to do mighty things in your life. Man, ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கும்போது உங்களோட வாழ்க்கையில எல்லா பயங்கரமான காரியங்களும் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். மேன் நீ என்ன பண்ண, அவன்கிட்ட ஒப்பு கொடு. அதான் எப்படி சொல்றேன், ஆண்டவரே ஒரே நிமிஷம் நீங்க தலையை தாழ்த்தி இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொல்றது என்னன்னா, Lord, I am a sinner. That is the perfect truth. நிறைய கிரேஸ் ப்ரீச்சிங் பண்ணுறவங்க நிறைய பேர் பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சின்னர்னு சொல்லக்கூடாது. நோ நோ நோ, அது கன்ஃபெஷன் இருக்குது முதல்ல. அது ஒவ்வொரு வாட்டியும் கன்ஃபெஷன் பண்ணும்போது தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அந்த சரண்டர் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும்னா, you got to confess that you are a sinner. If you need to surrender, you got to confess us. You may be not be perfect person, but God wants you to be perfect. He wants to make you a perfect person. நீ இப்போ வேணா பர்ஃபெக்டா இருக்க இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரு, வணையணுன்றார், உன்னை உருவாக்க விரும்புகிறார். நீ என்ன பண்ணு, சரண்டர் பண்ணு, வாயை திறந்து அறிக்கை செய். ஆமா ஆண்டவரே, நான் ஒரு பாவி. அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த கன்ஃபெஷன் இருக்கும்போது தான் மாற்றங்கள் வரும். ஏன்னா ஒன்ஸ் யூ கன்ஃபெஸ் தென் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ். எப்போவுமே வாழ்க்கையை ஃபுல்லாக பாவின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, நான் இங்கே வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு சே தட் ஐ எம் a sinner all your life. No.
when you surrender to him first, then you can say I am a sinner. முதலாவது நீ ஆண்டுகிட்ட சரண்டர் பண்ணணும்னா நீ அந்த அறிக்கையை சொல்லியே ஆகணும். என் பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவர், நான் பாவி தான், நான் என்னுடைய பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க, என்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றுங்க. யூ மேக் மீ a நியூ மேன். Take away all my sins, all my father's sins, their father's sins. தலைமுறையோடு இருக்கிற ஜென்ம பாவத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க. என்னை தொடக்கூடாது, என்னை தொடரவும் கூடாது. என்னோட அடுத்த தலைமுறையில் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஆட்டவே கூடாது. ஏன்னா அது ஒரு சாபமாக இருக்கக்கூடாது என் லைஃப்பில். நீர் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கணும். யூ ப்ரொடெக்ட் மை ஃபேமிலி. என்னோட குடும்பத்தை பாதுகாத்துக்கணும். நீங்கள் சொல்லுங்க வாழ்த்து, என்னோட குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என்னுடைய பேர பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. வாயினால் அறிக்கை செய்யும் போது அது ஆண்டவர் கிருபை பெருகும். கிருபையின் மேல் கிருபை உனக்கு தர விரும்புகிறார். அளவிட முடியாத காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். உண்மையில அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். He is in love with you. He wants to change you. So let him change you. Let him in. Let him in your life. உன் வாழ்க்கையில உள்ளே விடு, அனுமதி. அவர் உன்னோட வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நம்ம தேவன் அடிப்பாரு, கொள்வாரு, சாஸ்டைஸ் பண்ணுவாரு, அதெல்லாம் பேச வரல. நான் அதெல்லாம் சொல்ல வரல. நீ ஒப்பு கொடு, அதான் விருப்பாரு. அப்போ அதான் சொல்லுவோம், உன்னை ஒப்பு கொடுக்க தான் நான் சொல்றேன், உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. யூ சரண்டர். இந்த வேலையில I want to pray for you. இந்த வேலையில நான் உனக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இருந்தபடியே நீங்கள் கண்கள் பண்ணுங்க. I'm going to pray in Tamil. எங்கள் நேசிக்கனால தகப்படி இந்த வேலை கண்டடிச்சு ஆகுதுங்க. இந்த வேலை நம்ம ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்ககிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தாவே. எந்த ரீதியில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, என்னுடைய சரீரபூர்வமான காரியங்களில் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் சரி கர்த்தாவே, எல்லாற்றையும் என்னை விட்டு நீக்கி போடுங்க. I am a sinner ஆண்டவரே, நான் ஒரு பாவி தான். ஆனாலும் ஆண்டவரே, என்னோட பாவத்தை என்னோட வாழ்க்கையில் தொடர விடாதீங்க ஆண்டவரே. என்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றுங்க. நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் அது முழுமையாக ஒரு காரியம், ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும்படியாக நீர் கிருபை செய்கிறார். இந்த பாவ அறிக்கையை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை பெறும்படியாக நீர் கிருபை செய்வீராக. ஒருபோதும் உண்மை விட்டு பிரியாதபடி எல்லோரும் ஆண்டவரை உண்மை இறுக்கமாக கட்டி பிடிக்கும்படியாக நீர் அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு உறவை உங்கள்கிட்ட உம்மோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கூட ஒரு சான்ஸை கொடுங்க ஆண்டவரே. யூ ஆர் கிரேட் இன் கிவிங் சான்சஸ் ஃபாதர் காட். யூனோ ஆண்டவர் நீர் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக இன்னும் உண்மையிலே ஆண்டவர் நாங்கள் வளரும்படியாக நீர் எங்களுக்கு கிருபையை அருளுவீராக. வெள்ளப்படுத்துங்க. இந்த ஷட்டவுன் பீரியடில் ஒரு பாதுகாப்பை நீர் தருவீராக. எத்தனை நாள் இந்த ஷட்டவுன் நீடிக்கும் என்று தெரியல, ஆனாலும் நீர் ஆண்டவரே புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக, பலப்படுத்துவீராக, கிருபைகளை கட்டளையிடுவீராக. எல்லாத்தையும் உடைய சமட்டு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாக. God bless you.
இது வந்து வருங்காலங்களில் நம்ம எப்போ எதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி பைபிள் ஸ்டடியில் நம்ம இன்னும் தொடருவோம். மேன் ஆண்டவங்க ஆசை. God bless you.